அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஜெயம் தாரும் இயேசுவே ஜெபக்குழுவினர் சார்பாக ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் ஒரு புதிய நாளிலும் உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கர்த்தர் என்னையும் உங்களையும் அதிகமாக அன்பு செய்கின்றார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் இன்றும் ஒரு புதிய நாளுக்கு கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். ஒரு புதிய நாளை பார்க்கின்றோம். புதிய விடியலை உணர்கின்றோம். ஏனெனில் இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான இரவு படுப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்திருப்பதில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னையும் உங்களையும் எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் உங்களை விலக்கி பாதுகாத்து இன்று ஒரு புதிய நாளை அனுபவிக்கும்படியாகவும் இந்த நாள் முழுவதும் அவர் என்னோடும் உங்களோடும் கூட இருப்பார் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே அந்த சிந்தனையோடு இன்றைய வார்த்தையை நாங்கள் கடந்து செல்வோமாக. சங்கீதம் 91:5 இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த 91வது சங்கீதம் ஒரு அறிந்த சங்கீதம், ஒரு பாதுகாப்பான சங்கீதம், மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதம். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த சங்கீதத்தை விரும்பி படிப்பார்கள். காரணம், இதிலே அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை ஏந்துவார் என்ற ஒரு ஆறுதலான, அமைதிப்படுத்துகின்ற, பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற, தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு தைரியத்தை, ஒரு பலத்தை கொடுக்கின்ற சங்கீதம். அந்த சங்கீதத்திலே வார்த்தை எப்படி சொல்கின்றது என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதாவது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இந்த வார்த்தை ஒரு நாளை இரண்டாக பிரித்து காட்டுகின்றது. ஒரு நாளிலே இரவும் இருக்கும், பகலும் இருக்கும். இரவும் பகலும் கொண்டதே ஒரு நாள். ஒரு நாளிலே ஒரு இரவு இருக்கும், ஒரு பகல் இருக்கும். பகலையும் இரவையும் சேர்த்து அது ஒரு முழுமையான ஒரு நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதில் என்னென்ன ஆபத்துக்கள் இரவிலே இருக்கின்றன என்றும், என்னென்ன ஆபத்துக்கள் பகலிலே இருக்கின்றன என்பதையும் ஒரு அடைமொழியாக இங்கே காட்டப்பட்டு இருக்கின்றது. அதாவது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். பயங்கரம் என்றாலே அதற்குள் ஏராளமான ஆபத்துக்கள் அடங்கி இருக்கும். ஏராளமான ஆபத்துக்கள் அடங்கி இருப்பதே பயங்கரம். இந்த வேத வார்த்தை இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவிலே பயங்கரம் உண்டாகும்,
பகலிலே அம்பு பறக்கும். இரவின் பயங்கரத்திலும் ஆபத்து இருக்கின்றது. இந்த பகலில் பறக்கும் அம்பிலும் ஆபத்து இருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு நாளிலே 24 மணித்தியாலங்கள் இருக்கின்றது. 24 மணித்தியாலங்களை கொண்டதே ஒரு நாள். இந்த வேத வார்த்தை என்னத்தை காட்டுகின்றது? இரவில் பயங்கரம் உண்டாகும், பகலில் அம்பால் ஆபத்து உண்டாகும். அப்படி என்றால் 24 மணித்தியாலமும் ஒரு நாள் முழுவதும் மனிதன் ஒரு பயங்கரமான சூழல்களின் மத்தியிலே, பயங்கரமான ஆபத்துக்கள் மத்தியிலே அவன் இவ்வுலகில் வாழ்கின்றான் என்பதை இந்த வேத வசனம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இரவில் பயங்கரம், பகலில் அம்பு. ஒரு நாள் முழுவதும் ஒரு நாளை கடத்துவது அல்லது ஒரு நாளுக்கு கடந்து செல்வது என்பது பயங்கரத்துக்கும் அம்புக்கும் இடையிலேயே ஒரு மனிதன் வாழ வேண்டிய சூழ்நிலை, அவனுடைய அன்றாட வாழ்க்கை சூழலை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் இவைகள் அனைத்திலும் இருந்து யார் பாதுகாப்பது? யார் வழி நடத்துவது? இந்த இரவில் ஏற்படும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் யார் எங்களை பாதுகாப்பது? இரவு என்பது பகலிலும் ஒரு படி ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இரவு வேளைகளில் அநேகமான பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்திலே இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் இரவில் மட்டுமல்ல, பகலிலும் பறக்கும் அம்பு போல ஆபத்துக்கள் இருக்குது என்பதையும் இந்த வேதம் எங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றது. நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இற்ற வரைக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இந்த பகலில் பறக்கும் அம்புக்கும் நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், இந்த வார்த்தையை வாக்கு பண்ணினவர் அவர் என்னோடும் உங்களோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருவதால் நானும் நீங்களும் இற்ற வரையும் இந்த இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஒட்டு மொத்தமாக என்னையும் உங்களையும் அவர் ஒரு நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்பதையும், அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதையும் இந்த வார்த்தை ஊடாக நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பின் சகோதர சகோதரிகளே, உலகம் இதை ஏற்றுக்கொள்ள பின்வாங்கினாலும், உலகத்திலே வாழ்கின்ற அநேகமான மக்கள் இதை ஏற்க மறுத்தாலும், இந்த வார்த்தையின்படி அவர்களையும் இந்த வார்த்தையை ஏற்க மறுத்தவர்களையும், இந்த வார்த்தையை பொய்யென்று கூறுபவர்களையும் இந்த வார்த்தையே பாதுகாக்கின்றது என்பது நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட
ஒரு மனிதனைத்தான் கிறிஸ்து பாதுகாப்பார் என்று அல்ல, மாறாக அவனுடைய அறிவு, அவனுடைய புத்தி, அவனுடைய ஞானம், தேவனை பற்றிய அன்பு, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருமட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களையும் அவர் பாதுகாக்கின்றார். முன்பு நானும் நீங்களும் ஒருவேளை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்பதற்கு நாங்கள் மறுதலித்திருக்கலாம். ஆனா அந்த வேளையிலும் கூட இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் அம்புக்கும் அவர்தான் எங்களை பாதுகாத்தார். ஆனால் அந்த வேளையில் அவைகள் எங்களுடைய அறிவுக்கு, எங்களுடைய புத்திக்கு எங்களுக்கு தெரியவில்லை. எப்பொழுது நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நானும் நீங்களும் இந்த வார்த்தையை விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வேளையிலும் கூட, அந்த சூழ்நிலையிலும் கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்க மறுதலித்த சூழ்நிலையிலும் கூட அவர் என்னை இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அவர் பாதுகாத்தார் என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்கின்றோம். அதே போல இந்த வார்த்தையை ஏற்க மறுக்கின்றவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாக்கின்றார். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டிய காலம் வந்த பொழுது, அவரை ஏற்ற பொழுது அவர்களும் என்னையும் உங்களையும் போல இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் சாட்சியாய் நிற்பார்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்காத காலத்திலும் கூட, அவரை மறுதலித்த காலத்திலும் கூட என்னையும் என் குடும்பத்தையும் அவர் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அவரே பாதுகாத்தார் என்று நாங்கள் இப்பொழுது சாட்சி கொடுப்பது போல அவர்களும் ஒரு நேரம் வரும் பொழுது சாட்சி கொடுப்பார்கள். அதுவரைக்கும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றபடியால் அவர்களையும் அவர் இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அவர் பாதுகாத்து வருகின்றார். யோபு என்கின்ற ஒரு தேவ மனுஷன் யோபு 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே அவர் பேசுகிறார். 6 பேரழிவுகளுக்கும், அதாவது 6 இக்கட்டுகளுக்கும் அவர் நீக்கி 7வது பேரழிவு இக்கட்டும் வந்தாலும் அதிலும் உன்னை அவர் பாதுகாப்பார். நீ பயப்படாதே, அஞ்சாதே. 6 இக்கட்டுக்கள் அல்லது 6 பேரழிவுகள், இவைகளிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து வருகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வேளையில் 7வது இக்கட்டும் 7வது பேரழிவும் வந்தாலும் கூட நீ அதை குறித்து ஒன்றும் பயப்பட வேண்டாம், அது உன்னை தொடவே தொடாது என்று சொல்லி வார்த்தை கூறுகின்றது. இரவில் உண்டாகும் பயங்கரம் என்றால் என்ன? பகலில் பறக்கும் அம்பு என்றால் என்ன? இன்றையான் வார்த்தை தியானத்தின்படி இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், அப்படி என்றால் இரவின் பயங்கரம் என்றால் என்ன? பகலில் பறக்கும் அம்பு என்றால் என்ன? இரவின் பயங்கரத்தாலே எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுகின்ற ஆபத்து என்ன? பகலில் பறக்கும் அம்பினால் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன? ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது ஒரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையின் தேவையை பொறுத்து, அது அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், போர் வீரர்களாக இருக்கலாம், போலீஸ்காரராக இருக்கலாம், பிரதம மந்திரிகளாக இருக்கலாம்,
யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் அவனுடைய தேவையை குறித்து அரண்மனையை விட்டோ ஓலக்குடிசில விட்டோ மாளிகையை விட்டோ அவன் வீட்டை விட்டு வெளியே போபவர்கள் எல்லோரும் மீண்டும் வீடு வந்து சேருவதில்லை. நாங்கள் பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளா கூட இருக்கலாம், நாங்கள் வேலைக்கு போகிறவர்களாக கூட இருக்கலாம், ஆலயங்களுக்கு போகிறவர்களாக கூட நாங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு விடயத்துக்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகின்றோம். ஆனால் வீட்டை விட்டு போகின்றவர்கள் அத்தனை பேரும் வீடு வந்து சேருவதில்லை. பலர் கடத்தப்படுகிறார்கள், பலர் கொலை செய்யப்படுகிறார்கள், பலர் காணாம போகப்படுகிறார்கள், பலர் விபத்துக்களுக்கு உள்ளாகிறார்கள், பலர் நோய்வாய்ப்படுகிறார்கள், பலர் வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகிறார்கள், பலர் உயிருக்காக போராடுகின்றார்கள், பலர் அங்கங்களை இழக்கின்றார்கள், பலர் இறந்து போகிறார்கள். இவைகளெல்லாம் நடந்து அதிலே வருகின்ற மிகுதியானவரே வீடு வந்து சேருகின்றோம். ஆமாவா இல்லையா? இது வாழ்க்கையிலே அன்றாடங்களிலே நாங்கள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் படிக்கின்ற கேட்கின்ற சம்பவங்கள். யாராக இருந்தாலும் அரண்மனையை விட்டோ வீடு வாசலை விட்டோ ஒரு தேவையின் பொருட்டு நாங்கள் வெளியிலே போய்விட்டு போனவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் முழுமையாக வீடு வந்து சேருவது. பலர் பல ஆபத்துக்களை சந்திக்கிறார்கள். அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், இரவின் பயங்கரமாக இருக்கலாம், பகலில் பறக்கும் அம்பாக இருக்கலாம். வீட்டை விட்டு போகின்றவர்கள் அனைவரும் வீடு வந்து சேருவதில்லை. பல ஆபத்துக்களிலே, பல பிரச்சனைகளிலே அவர்கள் அகப்பட்டு மிகுதியாய் இருப்பவர்களே வீடு வந்து சேருகின்றார்கள். அதைத்தான் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கை வட்டம். அவன் இரவிலும் அவனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக, வாழ்வை கடந்து செல்வதற்காக, வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இரவிலும் அவன் வீட்டை விட்டு வெளியே போகின்றான். அவன் பகலிலும் வீட்டை விட்டு வெளியே போகின்றான். இரவிலே போகின்றவனுக்கு இரவின் பயங்கரத்தினால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், பகலிலே போகும் பொழுது அம்பை போல பறக்கின்ற ஆபத்துக்கள், இவைகளுக்கெல்லாம் ஏராளமானவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். கடத்தப்படுகிறார்கள், காணாமல் போகப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்படுகிறார்கள், விபத்துக்குள்ளாகிறார்கள், அங்கங்களை இறக்கிறார்கள், இறந்து போகிறார்கள். இவர்களை தவிர மிகுதியானவர்கள் வீடு வந்து சேருகின்றோம். அப்படி மிகுதியானவர்கள் வீடு வந்து சேர்ந்தோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அவர் விலக்கி காத்தார் என்பதை நான் நீங்களும் இலகுவாக அறிந்து கொள்ளலாம், இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் இரவின் பயங்கரம் என்றால் என்ன, பகலில் பறக்கும் அம்பு என்றால் என்ன. ஒரு மனிதன் அன்றாட தேவையின் பொருட்டு வெளியிலே போட்டு அவன் வீடு சுகமாய், ஆரோக்கியமாய், பாதுகாப்பாய் வந்து சேர்ந்தானாக இருந்தால் அவன் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பாதுகாக்கப்பட்டு அவன் வீடு வந்து சேருகின்றான். இது கர்த்தரால் உண்டான காரியம்.
கர்த்தராலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வு சிந்தனை எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் முழந்தாள் படி போட்டு, கர்த்தாவே, இன்று நான் என்னுடைய தேவையின் பொருட்டு வெளியே சென்று நான் மீண்டும் வீடு வந்து சேரும் மட்டும் என்னை இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்னை விலக்கி காத்து கொண்டீரையா, உமக்கு நன்றி என்ற ஒரு நன்றி உணர்வு எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? இவ்வளவு காலமும் ஒரு சில வேளைகளிலே நானும் நீங்களும் இரவின் பயங்கரம் என்றால் என்ன, அல்லது பகலில் பறக்கும் அம்பு என்றால் என்ன என்று நானும் நீங்களும் தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம். இதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் வாழ்ந்திருக்கலாம். ஏதோ நான் காரில் போறேன், என்னுடைய அலுவலை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பத்திரமாக நான் வீடு வந்து சேருகின்றேன் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கும். மாறாக அது அல்ல. நீங்கள் காரில் போனீர்களோ, ஹெலிகாப்டர்ல போனீங்களோ, மாட்டு வண்டியில போனீங்களோ, நடந்து போனீங்களோ, நான் உயிரோடு வீட்டுக்கு வந்திருக்கின்றேன் என்றால் அது கர்த்தர் என்னையும் உங்களையும் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அவர் விலக்கி இட்ட வரைக்கும் காத்து கொண்டு இருக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குரிய வயது எத்தனை என்றதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எத்தனை தடவைகள் நீங்கள் உங்களுடைய வயதுக்குள் வெளியே போய் வீடு வந்திருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் தேவையின் பொருட்டு எத்தனை தடவைகள் பாடசாலைக்கும் வேற காரியங்களுக்கும் போய் வீடு வந்திருப்பார்கள். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்தீர்களா, நானும் எனது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் என்னுடைய குடும்பமும் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பாதுகாக்கப்பட்டு நாங்கள் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தோம் என்று என்றைக்காவது உணர்ந்திருக்கின்றோம்? அதை உணர தவறியவர் இந்த வருடத்தில், இந்த நிமிடத்திலே இருந்து நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இற்ற வரைக்கும் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நானும் எனது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றார்களும் உற்றார்களும் உறவுகளும் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் என்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு இருதயத்திலே இருந்து ஏற்படுமாயின் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் 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 மறவாதே என்று ஆத்துமாவிலே இருந்து ஆன்மாவிலே இருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் தேவனுக்கு நன்றி செலுத்துவது. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்தீரையா, நன்றி. நோய்களிலிருந்து பாதுகாத்தீரையா, நன்றி. என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்தீரையா, நன்றி. அந்த உணர்வு எனக்கு உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் தாமே என்னையும் உங்களையும் என்றென்றும் வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.